ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய குழுவின் அமைப்பாளராகவும் அதே போன்று முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினருமாகிய பிரமிளஸ் கொஸ்தா அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். என்னதான் சொன்னாலும் நீங்கள் இறுதியில் ஒரு விடயத்தை சொல்லி முதல் பகுதியை நீங்கள் முடித்தீங்க. என்னென்னு சொன்னால் அரசு நிர்வாகம் உரிய முறையில் இல்லை. அதுக்கு கொஞ்சம் உதாரணங்கள் சொல்லுங்கள், என்னன்னு பார்ப்போம். எனக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது நீங்கள் சொல்கிற விஷயம். அதாவது நான் ஒரு சாதாரண மனிதனாக எப்பொழுதுமே என்னை யார் என்று சொல்லிக்கொள்ளாமல் அரச நிர்வாக விடயங்களை பார்க்கும் ஒருவன். நிறைய பேருக்கு நான் யார் என்று அடையாளப்படுத்தாமலே எல்லா அரசு அலுவலகங்களுக்குள்ளும் சென்று வரும் ஒரு மனிதன். அப்படியாக நீங்கள் அரச அலுவலகத்திற்குள் செல்வதற்கான காரணம் மக்கள் சேவைக்கா? மக்கள் சேவைக்கு பகுதி பொழுது பல விடயங்களுக்கு போகும் பொழுது பல மக்களும் அங்கே வந்து அந்த சேவையை பெற்றுக்கொள்வதில் இருக்கும் சிரமத்தை நான் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எனக்கு ஒரு விடயம் மாத்திரம் எனக்கு தெளிவாக தெரிகிறது. தற்பொழுது வந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ தங்களுடைய அமைச்சையோ மக்கள் செய்யக்கூடிய சேவையுள்ள அரசு அலுவலகங்களையோ உரிய முறையில் மேற்பார்வை செய்யவில்லை. அங்கே மக்களுக்கு உண்மையாக சேவை நடக்கிறதா இல்லையா என்று அவர்கள் பார்க்காததின் விளைவு தான் இது. முந்தி உங்களுக்கு தெரியும், ஒரு அமைச்சர் இருந்தார் என்று சொன்னால் அவரிடம் போய் ஒரு முறைப்பாடை செய்தால் அதிகாரிக்கு கதைத்து ஏன் அது நடக்கவில்லை, பாராளுமன்ற உறுப்பினரிடம் நாங்கள் சென்று கதைத்தால், மக்கள் சென்று கதைத்தால் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏன் இந்த சேவையை நீங்கள் செய்து கொடுக்கவில்லை என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை சிலர் சொன்னார்கள், அரசியல் தலையீடு இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, மக்கள் நேரடியாக போய் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும், செய்ய வேண்டும், அது நல்ல விடயம். ஆனால் அப்படி முடிகிறதா இன்று? நீங்கள் சொல்லுவது இன்று நடந்திருக்கிறதா என்று கேட்டு பாருங்கள். இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. இந்த அரசாங்க சேவையாளர்கள் கூடுதலானவர்கள் வாக்களித்தது இந்த அரசாங்கத்திற்கு. அரசு சேவையாளர்களில் பெரும்பான்மையாளர்கள் வாக்களித்தது இந்த அரசாங்கத்துக்கு. அது அவர்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் தான் வரப்போகிறது. ஆகவே இவர்களுக்கு வாக்களிக்காவிட்டால் பிறகு ஒரு சிரமத்தை எதிர்கொள்ள. நான் நினைப்பது, நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் தானே, இவர்களுக்கு எங்களுடைய அரசாங்கம் தானே, ஆகவே எப்படியும் எங்களுக்கு செயற்பட முடியும் என்ற ஒரு சிந்தனையோ தெரியாது. நிறைய இடங்களில் நான் அந்த வார்த்தையை சொன்னேன். நிறைய பேர் இன்று ஒரு வேலை நிறுத்த அமைப்புகள் அரசாங்க அலுவலகங்கள் நடக்கிறது. அது எதிர்கட்சியின் கூட்டு இல்லை. சில இடங்களை கைத்து பார்த்து தங்களுடைய கோரிக்கைகள் பிரச்சனைகளை யாருமே காது கொடுக்கிறார்கள் இல்லை. ஆகவே சட்டப்படி வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். சட்டப்படி வேலை நிறுத்தம் இருந்தால் இதில் உங்களோட மீடியாவுக்கு அது வரவில்லை, வெளியில் யாருக்கும் தெரியாது. மக்கள் போய் வேலைக்கு அலைக்கழித்து கொண்டு நிற்கும் பொழுது இவர்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறார். காரணம் இருக்கிறது. பேசி முடிச்சுட்டு இதான் அதாவது உரிய முறையில் அரசு நிர்வாகம் இல்லை. ரைட். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் வந்தவுடனே சில ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின்ஸ் எல்லாம் பொருத்தினாங்க. அதாவது வர்ற ஊழியர்கள் காலையில் வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு தான் அல்லது விரல் அடையாளத்தை வைத்து தான் உள்ளே வரணும், போகும்போதும் விரல் அடையாளத்தை வைத்து விட்டு தான் போகணும். இது சிலருக்கு பிடிக்கல, குறிப்பாக வந்து தபால் ஊழியர்களுக்கு பிடிக்கல. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இதெல்லாம் என்னது, இந்த பிரிண்ட் மெஷின் ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா. 76 வருடம் நாங்கள் எப்படி இருந்தோம்? காலையில் வருவோம், புக்கில் எழுதுவோம். ரைட். உதாரணத்துக்கு பெரேரா 8 மணிக்கு வந்தார். 8 மணித்தியாலையும் வேலை செய்துட்டு அவர் சரியாக இங்கால நாடு அங்கால நாடு 4 மணிக்கு போயிடுவார். ஆனால் இப்போ பெரேரா உண்மையாகவே 8 மணிக்கு வந்திருக்க மாட்டார். அவர் 9 மணிக்கு வந்திருப்பார், 8 மணி சைன் பண்ணியிருப்பார். அவர் கால் பண்ணி சொல்லுவார், மட்ட கேரளாக் தியாகண்ட மட்ட லைன் ஆக்டியெல்லாம் சைன் கரண்டுன்னு அடுத்து வருவாருக்கு சொல்லுவார். இந்த மாதிரியான அரச ஊழியர்களது மோசடிகளை தடுக்கத்தான் ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின். இதை ஏற்றுக்கொள்வது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் என்று வந்தது தற்பொழுது அல்ல. எனக்கு தெரிந்த அளவுக்கு அரசாங்க அலுவலர்கள் கொழும்பு மாநகர சபையில் 7 வருடங்களுக்கு முதலே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துவிட்டது. அது கொழும்பு மாநகர சபை ஏற்றுக்கொண்டது. சில நிறுவனங்கள் மறுக்கிறாங்க. அது சில நிறுவனங்கள் சரி. ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் அங்கே வேலை நடக்கிறது என்று. ஃபிங்கர் பிரிண்ட்டை வைத்து விட்டு உள்ளுக்கு செல்கிறார்கள். அதுக்கு பிறகு வெளியில் போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வந்து திரும்ப ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கிறார்கள். அது எல்லா அரசாங்க காலத்திலையும் இருந்தது. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஆகவே
அது இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிறது நல்ல விடயம். அது இந்த அரசாங்கம் அறிமுகப்படுத்தினது அல்ல, அது நீண்ட காலமாக இருக்கிறது. ஆனால் அதால் இவர்கள் நடைமுறை கொண்டாடுறாங்க. நடைமுறைக்கு இவர்கள் மாத்திரம் அல்ல, இவர்கள் இதுவும் ஒரு சரியான திட்டம் இல்லை. ஒருத்தர் காலையில் வருவதையும் திரும்ப வெளியில போவதையும் உறுதிப்படுத்துகிறதே தவிர இவர்கள் உள்ளே இருந்து இந்த சேவைகளை செய்கிறார்கள் என்பதை என்ன விடயம் உறுதிப்படுத்த வேண்டும். நிறைய பேர் போகிறார்கள், அரசு ஊழியர்கள் வெளியில் போகிறார்கள், நாங்கள் ஃபீல்ட் ஒர்க் செய்கிறோம், வெளியில் சில விடயங்கள் ஃபீல்ட் ஒர்க் போகிறோம் என்று காலையில் 9:30 போகிறவர்கள் திரும்ப 4 மணிக்கு சைன் வைக்கும் பொழுது வருகிறார்கள். அப்போ அரசாங்க சேவை எப்படி நீங்கள் உயர்த்தப் போகிறீர்கள்? அதற்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு அரசாங்கத்தை பொறுப்பெடுத்தவுடன் இதற்கான முயற்சிகளை கலந்துரையாடி செய்ய வேண்டும். இந்த ஒரு வருடத்தில் எங்குமே இவர்களுடைய ஒரு முன்னேற்றகரமான கலந்துரையாடல் இல்லை. எப்படி இந்த இவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் மக்களுக்கு, அதை இவர்கள் செய்ய முடியாததென்று சொன்ன ஒன்றுமே இல்லை. எல்லாமே செய்வோம் என்று சொன்னவர்களுக்கு இந்த ஒரு வருட காலத்தை எடுத்து பாருங்கள். ஒரு வருட காலம் போதாது, போதாதில்லை, இவர்களுக்கு 100 வருடம் போதாது. ஏன்னால் ஒரு வருடம் தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறதே, ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற பாரு. இந்த முதலாவது வருட காலத்தை வைத்து மற்ற காலங்களில் இவர்கள் எப்படி செயற்படுவார்கள்? ஜனாதிபதி அதை சொல்லிவிட்டாரே. நாங்கள் சிங்களத்தில் சொல்கின்றார், இகனகண்ணகமன் பால்நேகர்னோ பால்நேகர்ணகமன் இகனகண்ணோ. அதாவது படித்து கொண்டே ஆட்சியை செய்கிறோம், ஆட்சி செய்து கொண்டே படிக்கிறோம். இன்னும் நாங்கள் நிறைய படிக்க இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இன்னும் நேரம் வேணும். இப்போ தானே நாங்கள் 1 வருடமும் 1 மாதமும் ஆகின்றது, இன்னும் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறாரு. ஏன் 76 வருடம் நாங்கள் எல்லோருக்கும் டைம் கொடுத்து நாட்டை இந்த அளவு மோசமான நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்து தள்ளிவிட்டு ஏன் அனுரகுமார திசாநாயக்கு இன்னும் ஒரு 5 வருடம், சரி இன்னும் 4 வருடம் கொடுக்க முடியாது? அவருக்கு கட்டாயமாக 5 வருடம் இருக்கிறது, அதை யாரும் பறிக்க மாட்டார்கள். ஆனால் பறிக்க முடியாது, பறிக்க முடியாது என்று சொல்ல முடியாது. எப்படி நீங்க சொல்றீங்க? கோட்டாபய ராஜபக்சேக்கு 2.5 வருடத்துக்கு பிறகு போக வேண்டிய சூழ்நிலை. அது கோட்டாபய ராஜபக்ச கொண்டு வந்த உரம் பிரச்சனை கொண்டு வந்த விவசாயத்துறை சம்பந்தமாக அவர் எடுத்த முடிவு. அதே போல இந்த நாட்டில் 5 வருடம்ங்கிறது, நீங்க நினைக்கிறீங்களா அனுரகுமார திசாநாயக் அது போன்ற ஒரு முடிவை எடுப்பார்? அது எதிர்காலம் எப்படி என்று சொல்ல முடியாது. மக்களுடைய மனநிலை எப்படி, மக்கள் வாக்களித்தார்கள், தங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போனால் மக்களுடைய அதிருப்தி எப்படியாக மாறும் என்பதை யாருக்கும் உங்களுக்கோ எனக்கோ அறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இவர்களை நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஏன் இன்னும் வருடம் கொடுத்தால் என்னன்னு. இவர்கள் எத்தனை அமைச்சுகளை எடுத்த அமைச்சர்களாக இருந்தார்கள் சந்திரிகாவுடைய காலத்திலே. இவர்கள் அமைச்சு பொறுப்புகளை எடுத்து அமைச்சுகளை ஏற்று செய்தார்கள். இவர்களுக்கு அனுபவம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஜனாதிபதியோ இல்லை, இவர்கள் சாதாரண அமைச்சர்கள் சொல்ல முடியாது. 2002ஆம் ஆண்டு இவர்கள் கேபினெட் அமைச்சர்கள், ஆனால் சில முடிவுகளை எடுக்க முடியாது. அவர்கள் இல்ல, சந்திரிகா அம்மையாருடைய அப்போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க, சில முடிவுகளை இவர்களுக்கு எடுக்க முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டது. இவர்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமை தான் சந்திரிகாவுடைய பரிவாச ஆண்டு அதுக்கு சொன்னார்கள். ரணில் பிரதமராக இருந்து அவரை விலக்கி இவர்களை கொண்டு வந்து ஆட்சி அமைச்சார் சந்திரிகா. ஜேவிபி அன்றும் ரணில் விக்ரமசிங்கவை விலக்கி ஒரு ஜனநாயக விரோதமாக இவர்களோட கூட்டணி சந்திரிகாவோடு சேர்ந்தார்கள். அதே போல் அவர்களுக்கு அனுபவம் இல்லை என்று சொல்ல முடியாது. மஹிந்த ராஜபக்சே வெற்றியிட்ட முழுமையாக வேலை செய்தவர் இவர்கள். அதுபோல் ரணில் விக்ரமசிங்கோடைய நல்லாட்சி காலத்துக்கும் இவர்கள் ஒத்துழைப்பு வழங்கி இந்த கமிட்டிகளிலே தீர்மானம் எடுத்தவர்கள். சுனில் அந்துநெத்தி தான் பாராளுமன்றத்திலே கமிட்டியின் தலைவர். முழுமையான அதிகாரம் இருந்தது இவர்களுக்கு. அதிகாரம் இல்லை என்று உங்களுக்கு சொல்ல முடியாது. முழுமையான அதிகாரத்தை இவர்களும் ஆட்சி செய்கிற நிலைப்பாடு இல்லை. ஆட்சியை செய்வதற்குரிய தகுதி இன்னும் கிடைக்கவில்லை என்று உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், அப்போது நான் சொல்றேன், இப்பொழுதும் 1 வருடம் கால தாமதம் என்று நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். என்று சொன்னால், நான் ஒரு அமைச்சருடைய செயலாளராக நான் 4 வருடம் பதவியை வகித்த ஒருத்தன். எனக்கு இன்னும் மீள்குடியேற்ற புனர்வாழ்வு இந்து கலாச்சார அமைச்சின் அமைச்சருடைய இணைப்பு செயலாளராக நான் பதவி வைத்திருக்கேன் 4 வருடம். நாளைக்கு நீங்கள் அமைச்சை தந்தீர்கள் என்று சொன்னால், அமைச்சை செய்ய எனக்கு தெரியும் என்று நான் உங்களுக்கு இன்னைக்கு வாதிடுவேன். ஏன்? இந்த 4 வருடமும் நான் அந்த படிப்பை அங்கே பயின்றிருக்கிறேன். நான் இதை ஒரு அரசியல் விடயத்துக்காக வேண்டி சொல்ல வரவில்லை. அந்த அனுபவம் இதன் மூலமா நீங்க சொல்ல வர்றது, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அனுபவம் இல்லை. ஆனால் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னது? தங்களுக்கு அனுபவம் இல்லை என்றா சொன்னார்கள். 48 மணித்தியாலத்திலே உகண்டாவிலே போய் நாங்கள் இந்த பணத்தை கொண்டு வந்து
நாட்டினுடைய கடனை அடைத்து விடுவோம். அதற்கான விசாரணைகள் நடக்குது. விசாரணை 1 வருஷமாகியும் விசாரணை தான் இல்லை எல்லாருடைய நீங்கள் அனுபவம் இல்லை என்றால் 48 மணி நேரத்தில் பணத்தை கொண்டு வருவேன் என்று சொன்னீர்கள். அனுபவம் இல்லை என்றால் அதை சொல்லியிருக்கலாம். ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் சொல்லிவிட்டார். நிச்சயமாக. அது ரணில் விக்ரமசிங்கவாக இருந்தால் என்ன, மஹிந்த ராஜபக்சவாக இருந்தால் என்ன, ஏன் நாமல் ராஜபக்சவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஏன் இப்ப ஜனாதிபதிக்கும் பிரச்சனை இருக்கிறது. இந்த ஆபரிலிருந்து சுங்கத்திலிருந்து அனுமதி இல்லாமல் இந்த கண்டெய்னர்கள் எல்லாம் வெளியே கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அது ஜனாதிபதியை தான் இப்ப ஆர்டர் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இந்த ஊழல் யாரிடம் கதை? ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையிலே ஜப்பானில் வைத்து சொல்றார். ஒருத்தர் கேட்கிறார் கேள்வி, 323 கண்டெய்னர்கள் கொள்கலன்கள் எப்படி போனது என்று கேட்டது. சொன்னார், இது ஒன்று முதல் தடவை இல்லை, இதற்கு முதல் 12 தடவைகள் போயிருக்கு, இது 13வது தடவை. எனவே 13வது தடவை போனதை வைத்து இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, இதுக்கு முதல் 12 தடவை போனதை பற்றி ஏன் யாரும் கதை கேட்கலன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன பதில்? அதுதான் 12 தடவை நடந்தது சரி என்றா இவர் சொல்ல வருகிறார். இப்போ நாங்கள் சொல்லுவோமே, இந்த பேங்க் சென்ட்ரல் பேங்க் ப்ராப்ளம் ரணில் விக்ரமசிங்க அவருடைய காலத்தில் பெரிதாக பேசப்பட்டது தானே. அதுக்கு சிலர் நியாயப்படுத்தினார்கள். என்னது, மஹிந்த ராஜபக்சேவுடைய காலத்திலே கப்ரால் அவர்கள் சென்ட்ரல் பேங்க் ஆளுநராக இருக்கும் பொழுதும் இப்படியே நடந்தது. அப்போ அது நடந்தது சரி என்றால் இது நடந்தது சரி, ஓகே. அப்போ இந்த ஜனாதிபதி இதெல்லாம் தவறு என்று தானே தேர்தல் காலத்தில் சொன்னார். தேர்தல் காலத்தில் சொன்னது நீர் தவறு என்றால் இப்பொழுது அவர்கள் செய்தால் நாங்களும் செய்வோம் அப்படி என்ற ஒரு நிலைப்பாட்டில் சொல்ல இல்லை. அவர் சொல்றாரு, ஏன் நீங்க அப்ப எல்லாம் பேசாம இருந்தீங்க, ஊடகவியலாளர்கள் அப்ப எல்லாம் கேள்வி கேட்கலையே, இதுக்கு முதல்ல 12 தடவை போயிருக்குன்னு அப்ப கேள்வி கேட்கல, இப்ப கேள்வி ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லல, போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பதில் தவறானது. மக்களுக்கு அவர் அதை சொல்லி வாக்கு கேட்கவில்லை. பழைய நடந்த விடயங்கள் இனி நடக்காது, நாங்கள் முழுமையாக சிறப்பான முறையில் சரியான முறையில் தெளிவான முறையில் இந்த ஆட்சியை நடத்துவோம் என்று சொல்லி எடுத்தவர்கள் இப்படியான வழிமுறைகளை கைக்கொள்ள முடியாது என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.